இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கடவுளோடு நமக்குள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்துகிறது. நாம் வாழ்க்கை முழுவதும் ஒரு விருப்பத்திலிருந்து மற்றொரு விருப்பத்திற்கு விரட்டப்படுகிறோம். ஆனால் நமது தேவைகள், விருப்பங்கள் என்றுமே எப்போதுமே முழுமையாக நிறைவேறி விடுவதில்லை. முழுமன திருப்தியும் கிடைத்து விடுவதில்லை. தனக்கென்று ஒரு திருப்தியை, மன அமைதியை தேடி வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பது எத்தனை ஒரு ரணமான நிலை என்ற உண்மையை உணரும் போது, அந்த ரணத்தின் வலிகள் உணரப்படும் போது காலம் மிகவும் கடந்து போய்விட்டிருப்பது தெரிய வரும். எனவே வாய்ப்பு இருக்கும் போதே நம்மை படைத்து நம்மோடு நமது இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருந்து நம்மை விட்டு விலகாதிருக்கும் இறைவனை குறித்து எண்ணி பார்த்து அவருக்காக நமது நேரத்தை செலவிடுவோம். காலையில் எழுந்தவுடன் காலில் சக்கரமும் தோளில் இறக்கையும் கட்டிக்கொண்டு பறக்கின்ற வாழ்க்கைதான் பலருக்கும் என்றாகிவிட்ட ஓர் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை வழிபடாத நாள் வாழாத நாள் என்கிறார் பெரியவர் ஒருவர். நமது நேரத்தில் இறைவனுக்கென்று நேரத்தை ஒதுக்குவோம். அது நமக்கானதாக இருக்கட்டும். இறைவனை வழிபட இந்த நேரமே உகந்த நேரம் என்று எண்ண வேண்டாம். வெற்று வாழ்க்கை அல்ல நமது வாழ்க்கை. அதில் இறைவனை சிக்கென பிடிப்போம். பண்பட்ட நிலம் பயிர் தொழிலுக்கு ஏற்றது என்பதைப் போல பண்பட்ட உள்ளமே இறைவனுக்கு ஏற்ற உள்ளமாகிறது. அப்படிப்பட்ட உள்ளம் நமதாகட்டும். நமது நாள்காட்டியில் இறைவனுக்கான நேரம் எவ்வளவு என்று யோசித்து பார்த்து அதற்கான நேரத்தை ஒதுக்குவோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து புதுடெல்லி செல்லக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 10வது நடைமேடையிலிருந்து இரவு 10:30 புறப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்போது ஒரு இஸ்லாமிய முதியவர் தனது கடிகாரத்தை பார்க்கிறார். அது தொழுகைக்கு உரிய நேரம். இன்னமும் ரயில் புறப்பட 30 நிமிடங்கள் உள்ளது. உடனே தனது குல்லாவை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு நடைமேடையில் துண்டை விரித்து மெக்கா திசை நோக்கி தனது தொழுகையை துவங்குகிறார். 2 நிமிடத்தில் முழங்கால் படியிட்டு கண்களை தனது இரு கைகளாலும் மூடி தொழுகிறார். அப்போது முதுகு பக்கம் யாரோ இடிப்பதும் முன்னால் உள்ள துண்டை மிதித்தபடி நடப்பதையும் உணர்ந்தவாறு தொழுகையை கலைத்து பாதியிலேயே விட்டுவிட்டு ரயிலில் வந்து அமர்கிறார். அப்போது அவருக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அக்பர் ஒரு முறை தனியாக காட்டுக்கு வேட்டையாடச் சென்றபோது தொழுகை நேரத்தில் காட்டில் தொழுகிறார். அப்போது ஒரு பெண் அவரை உரசியபடியே, என் பிள்ளைகளை பார்த்தீர்களா என்று பதட்டத்துடன் கேட்டபடி செல்கிறாள். அக்பர் அரைகுறை மனநிலையுடன் தனது தொழுகையை முடித்துவிட்டு திரும்புகிறார். அந்த பெண் தனது 6 வயது மகனுடன் திரும்பி வருகிறாள். அவளிடம், நான் யார் தெரியுமா? என் தொழுகையை கலைத்துவிட்டு இப்படி சென்றதற்கு நான் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா என்று அதட்டுகிறார். அதற்கு அந்த பெண், நான் என் மகனின் நினைவுகளிலேயே இருந்ததால் தங்களை கவனிக்கவில்லை என்று கூறுகிறாள். அப்போது அக்பர் தான் இறைவனின் நினைவாக இருந்திருந்தால் இந்த இடையூறு எனக்கு தெரிந்திருக்காது என்று அவள் உணர்த்தியதை உணர்கிறார். இந்த நிகழ்வை நினைத்து பெரியவர், இன்று நானும் அந்த நிலையில் தானே தொழுதேன் என்று தன்னையே கடிந்து கொண்டார். மனமும் உள்ளமும் ஒன்றிச் செய்யும் வழிபாடே உண்மையான வழிபாடாகும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் ஆன்மீகத்தில் ஆழம் பெற முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா?
அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இறைவனிடம் வேண்டுங்கள். பரிந்து பேசுங்கள். நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை
மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும்.
உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 9 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 147, இறைவார்த்தைகள் 12 முதல் 13, 15 முதல் 16 மற்றும் 19. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 17 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கன்று நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளுள் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழவும் நமது வாழ்வை சீரமைத்துக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 11. புனித யுலோஜியஸ். ஸ்பெயின் நாட்டின் கோர்டோவா நகரில் வாழ்ந்த குடும்பத்தில் கிபி 818ஆம் ஆண்டு பிறந்தார் யுலோஜியஸ். சிறுவயது முதல் ஆலயப் பணிகளில் ஆர்வத்தோடிருந்த யுலோஜியஸ் குருவாக விருப்பம் கொண்டு துறவற பயிற்சி பெற்று குருவானார். இறையியலிலும் மறையுறையிலும் சிறந்திருந்த அருட்தந்தை யுலோஜியஸ் கோர்டோவாவில் இருந்த துறவு மடத்தின் அதிபராக பணி செய்தார். கிபி 848ஆம் ஆண்டு கட்டலோனியா, நவாரே பகுதிகளில் வாழ்ந்த கிறிஸ்துவர்களை கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். கிபி 850ஆம் ஆண்டுகளில் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்துவர்களை தன் மறையுறையினாலும் எழுத்துக்களாலும் ஊக்கப்படுத்தி ஆதரவளித்தார். புளோரா மற்றும் மேரி என்ற இரு மாணவிகள் ஸ்பெயின் நாட்டு அரசனால் கொடூரமாக துன்புறுத்தப்பட்ட போது அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக மறைசாட்சியத்தின் மகிமை என்ற நூலினை எழுதினார். துன்புறுத்தப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து இறைபணிகளைச் செய்த அருட்தந்தை யுலோஜியஸ் கிபி 858ஆம் ஆண்டு டோலெடோ நகர பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேராயர் திருநிலைப்பாட்டு நாளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யுலோஜியஸ் கிபி 859ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் நாள் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து இறைபணிகளைச் செய்த யுலோஜியஸினை திருச்சபை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித யுலோஜியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவர்கள் என்பதற்காக துன்புறுத்தப்படுகின்ற மக்களை
இறைவன் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வாழ்வோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக, உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே, உமக்கு சான்று பகர்கின்ற விதத்திலே, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்தருளும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால், அருளால், ஆற்றலால், வல்லமையால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னக மீட்பரின் மாண்பு